வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பின்னத்தூரில் மாரியம்மன் மற்றும் கழுவடியான் கோவில் உள்ளது. இக்கோவிலில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு விழா நடந்தது. விழாவில் ஆடு பலியிடுதல், அலகு குத்துதல், அக்னிச்சட்டி எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்தன. இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக உயிருடன் உள்ளவருக்கு இறுதி சடங்கு செய்யும் நிகழ்ச்சி நடந்தது. பின்னர் உயிர்ப்பிக்கும் நிகழ்ச்சியும் நடந்தது. விழாவில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் வராக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆற்றங்கரையோர பகுதிகளான பெரியகுளம், வடுகுப்பட்டு, ஜெயமங்கலம், மேல்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வராக நதியில் குளிக்கவோ அல்லது ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என வருவாய் மற்றும் பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காட்பாடி தொகுதிக்கு உட்பட்ட வள்ளிமலை, எருக்கும்பட்டு, பெருமாள்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. மழைக்கு இதுவரை 110 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. கணக்கெடுத்து அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்கிறது. இதனை முன்னிட்டு சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்தது. இதில் போலீசார், பள்ளி கல்லூரி மாணவர்கள், NCC மற்றும் NSS மாணவர்கள் பங்கேற்று அணிவகுத்து சென்றனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. ராணிப்பேட்டை அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் சுதந்திர தின ஒத்திகை நடந்தது. போலீசார் துப்பாக்கி ஏந்தி ஒத்திகையில் ஈடுபட்டனர். குறுமைய அளவிலான விளையாட்டு மற்றும் தடகள போட்டிகள் திருமலையாம்பாளையம் செயின்ட் ஆன்ஸ் பள்ளியிலும், குழு விளையாட்டுப் போட்டிகள் காளிகாபுரம் நேரு தொழில்நுட்ப கல்லூரியிலும் நடைபெறுகிறது. கபடி போட்டியில் மாணவர் 14 வயது பிரிவு இறுதிப் போட்டியில் ஒத்தக்கால் மண்டபம் அரசு பள்ளி அணி 61க்கு 41 என்ற புள்ளிக்கணக்கில் கலைவாணி பள்ளி அணியையும், 17 வயது பிரிவில் கலைவாணி பள்ளி 37க்கு 13 என்ற புள்ளிக்கணக்கில் வெள்ளலூர் அரசு பள்ளி அணியையும், 19 வயது பிரிவில் கலைவாணி பள்ளி அணி 18க்கு 16 என்ற புள்ளிக்கணக்கில் ஒத்தக்கால் மண்டபம் அரசு பள்ளி அணியையும் வீழ்த்தின. ஹேண்ட்பால் போட்டியில் 14 வயது பிரிவில் BMG பள்ளி அணி 6க்கு 3 என்ற கோல் கணக்கில் செயின்ட் ஆன்ஸ் பள்ளியையும், 17 வயது பிரிவில் குளோபல் பாத்வே பள்ளி அணி 10க்கு 5 என்ற கோல் கணக்கில் வியான் வேணை பள்ளி அணியையும், 19 வயது பிரிவில் BMG பள்ளி அணி 6க்கு 3 என்ற கோல் கணக்கில் செயின்ட் ஆன்ஸ் பள்ளியையும் வீழ்த்தின. கர்நாடகத்தில் இருந்து வரும் காவிரி நீர் டெல்டா மாவட்ட விவசாயத்திற்கு பயன்பட்டு கடைமடை பகுதியான காரைக்கால் வரை செல்கிறது. கொள்ளிடம் ஆற்றுக்கு வரும் காவிரி நீர் வீணாக கடலில் கலக்கிறது. இதனை தடுக்க கொள்ளிடம் ஆற்றில் கதவணை கட்ட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்று கொள்ளிட ஆற்றங்கரையோர பகுதிகளில் உள்ள வணிகர்கள் கடையை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடையடைப்பு போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் உலக யானைகள் தினவிழா கொண்டாடப்பட்டது. வளர்ப்பு யானைகளை மாயாறு ஆற்றில் குளிக்க வைத்து சந்தனம், குங்குமமிட்டு அலங்காரம் செய்தனர். யானைகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு பாகன்கள் உத்தரவுக்கு ஏற்ப உடற்பயிற்சி செய்தன. யானைகள் ஊர்வலம் வந்தன. வழக்கமாக வழங்கப்படும் உணவுகளுடன் தர்பூசணி, ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம் உள்ளிட்ட சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வனச்சரகர்கள் பரத், சிவகுமார், விஜய், முதுமலை கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார், வனவர் சரண்யா மற்றும் வன ஊழியர்கள், சுற்றுலா பயணிகள் பங்கேற்றனர்.
கோவை மாநகர் சார்பாக செஞ்சிலுவை சங்கம் முன்பு இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஓலா, ஹூப்பர் போன்ற வாகனங்களை முறைப்படுத்த வேண்டும். ஆந்திராவில் வழங்குவது போல் ஆட்டோ டிரைவர்களின் எஃப்சிக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். ஆட்டோ தொழிலாளர்கள் இறந்தால் அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்க மாவட்ட தலைவர் எஸ். விக்னேஷ் தலைமை வகித்தார். மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சதீஷ், கோட்ட செயலாளர் பாபா கிருஷ்ணன் சிறப்புரையாற்றினர். 200க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள கோட்டத்தூர் கிராமத்தில் கடந்த 1 மாதமாக முறையாக குடிநீர் விநியோகம் வழங்கப்படவில்லை. ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. ஆத்திரமடைந்த மக்கள் துறையூர் சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். பதிலே இல்லை சார். எதுக்கு தோணுனாங்கன்னு தெரியல. அது அப்படியே விட்டுருக்கலாம். அதனால